அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் ஆவியான வெளிப்படுத்துகிற சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் தயாராக இருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போது இயேசு கிறிஸ்துவோட வருகை எந்த நொடி பொழுதிலும் இருக்குது. எந்த நொடியிலும், அது பகலென்றும் இரவென்றும் எதுவுமே கிடையாது, எந்த நொடியிலும் நடக்கும். அப்போ இந்த நொடி பொழுதில் நடக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் உலகம் முழுவதும் அறிவிப்பு பட்டாச்சு, இயேசு கிறிஸ்துவோட வருகை கடைசி நொடியில் இருக்கிறோன்னு. அப்போது இந்த கடைசி நொடியில் இருக்கிறோன்னா, அப்போ நம்ம எப்படி ஆயத்தமாக இருக்கணும், எப்படி தயாராக நம்ம இருக்கணும்? சரி, இந்த காரியத்தை குறித்து லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனம் 40ஆம் வசனத்தில் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். இப்போது ஒரு வீட்டில் திருடன் இன்னைக்கு வரப்போகிறான்னா, கண்டிப்பாக அவங்க நைட்டில் தூங்காமல் அந்த வீட்டை கவனமாக பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி இப்போ 40 வசனம், அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்றார். இங்கே நீங்களும் என்று தன்னுடைய சீசர்களையும் சொல்லுகிறார். இது எல்லா ஊழியக்காரர்களுக்கும் உண்டு. இதில் உள்ள காரியம் பார்த்திங்கன்னா, விசுவாசிகள் அவங்களுடைய விண்ணப்பமாக, ஆண்டவரே, எங்கள் குடும்பம் மட்டுமில்லை, எங்கள் சுற்றி இருக்கிற எல்லோருமே வருகையின் போது ஒருவரும் விடுபடக்கூடாது, எல்லாரும் எங்கள் கூட அவங்க கூட நாங்கள் கூட வர மாதிரி அவங்களும் வந்துடணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரங்களுடைய நிலைமை அப்படி கிடையாது. அவர் தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் ஜெபம் பண்ண முடியாது. ஏனென்றால் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மந்தைக்கு மேய்ப்பனாகத்தான் ஊழியக்காரர் வைத்திருக்கிறார். அந்த மந்தையில் எத்தனை ஆடுகள் அவர் கொடுத்தாரோ அத்தனை ஆடுகளையும் அந்த ஊழியக்காரர் மந்தை மேய்ப்பன்னா ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கணும். அதிலிருந்து ஒன்றும் குறையக்கூடாது. அதில் ஒன்று குறைந்தாலும், வருகையும் போது ஒன்று குறைந்தாலும் அந்த மேய்ப்பன் தான் ஆண்டவருக்கு பதில் சொல்லணும். சரி, இப்போது விசுவாசிகளாக நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தயாராக இருங்க, ஆயத்தமாக இருங்க. இது எப்படி ஆயத்தமாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்து வரப்போறாங்க, எப்படி ஆயத்தமாக இருக்கிறது? இப்போ ஓட்டப்பந்தயம் ஓடுறதுங்கன்னா அவங்க ஆயத்தமாக இருப்பாங்க. நம்ம ஒரு பிரயாணம் போடுறோம்னா நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம துணிமணியெல்லாம் ஆயத்தமாக ரெடியாக வச்சுருப்போம். இதெல்லாம் ஆயத்தமாக இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து வருகைக்கு ஆயத்தமாக இருங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய அறிக்கை, பாவ அறிக்கை. இந்த கடைசி நேரத்திலையும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வருகை எந்த நொடி பொழுதும் இருக்கிறதுனால அனுதினமும் நம்ம பாவ அறிக்கை செய்யணும். நம்முடைய மனசில் என்ன நினச்சிருப்போம்னா, நம்ம பூமியுடைய நீதியின்படி தான் பார்ப்போம். பூமியினுடைய நீதி அப்படி பார்க்கும்போது நான் அனுதினமும் ஜெபிக்கிறேன், அனுதினமும் வேத வாசிப்பு எல்லாத்திலும் நான் இருக்கிறேன் அப்படின்போது என்கிட்ட எந்த குறையில்லை, நான் சுத்தமாக தான் இருக்கிறேன், தேவனுக்கு பிரியமாக தான் இருக்கிறேன். இதெல்லாம் பூமியின் நீதி. பரலோக நீதின்னு ஒன்று இருக்கும். அந்த பரலோக நீதியின்படி தான் கணக்கு, ஜட்ஜிமெண்ட்டு, தீர்ப்பெல்லாம் பரலோகத்திற நீதி. அதான் புத்தகத்தில் நம்ம வேத சத்தியத்தில் எப்படி இருக்கோ அதன்படி தான் நீதிகரிக்கப்படும். இப்போ அப்படி இருக்கும்போது நாம் அனுதினமும் நாம் ஜெபம் பண்ணணும், அறிக்கையிடணும். நான் செய்த பாவங்கள் எத்தனையோ ஆண்டவரே, அறியாமலும் உங்கள் நீதியின்படி பார்க்கும்போது அது பாவமாகவும் அந்த மாதிரி காரியங்கள் நான் அறியாமல் செய்ததும் என்னை மன்னித்து, இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம், அறிக்கையிடணும். மீண்டும் அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. சரி, இது ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படும் போது 2 கள்ளர்களையும் அறைந்தார். ஆனால் அதில் ஒரு கள்ளன் மட்டும் சொன்னான், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னையும் நினைத்தருளும்
ஏனென்றால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிரசங்கத்தில் என்ன சொல்றாருன்னா, பாவிகளை மனம் திரும்புவதற்கென்று நான் அழைக்க வந்தேன். பாவிகளையே நான் அவங்க மனம் திரும்புவதுக்குது, மனம் திரும்பி மீண்டும் அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் நான் இறங்கி வந்தேன்ன்றாரு. அப்படி இருக்கும் அந்த வார்த்தையை அந்த கள்ளன் எங்கே கேட்டாரோ, இல்லை யார்களாவது அதை குறித்து பிரசங்கத்தை குறித்து பேசும்போது கேள்விப்பட்டாரோ தெரியாது. ஏனென்றால் கள்ளன் சிறைச்சாலையில் இருந்தான். ஆனால் அந்த வார்த்தை அவன் விசுவாசித்தான். பாவிகளையே மனம் திரும்புவதற்கு நான் அழைக்க வந்தேன்னு சொல்கிறார். அதனால தான் அவன் சொல்லிடுறான், ஆண்டவரே நான் பாவிதான், நான் செய்த பாவத்திற்கு தான் அந்த பூமியில் தண்டனை, நான் பாவிதான். தன்னுடைய பாவத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இன்றிரவு என்னுடன் நீ பரதேசில் இருப்பாய். அதே போல்தான் அவன் கடைசி நொடி, நாமும் அதே நொடியில் தான் இருக்கோம். நம்ம பாவம் அறிக்கையிடுவோம், எந்த நொடி பொழுதும் உண்டாகும். அதனால் ஒருவேளை நம்ம ஆண்டவரோடு போகாமல் நம்ம நின்றுருவோமோ அப்படின்னு எண்ணம்லாம் வேண்டாம். அந்த குற்ற உணர்வே வர வேண்டாம். ஏன்னா நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ, ஆண்டவர் நீங்கள் எப்போ ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பொழுது உங்களுடைய பெயர் பரலோகத்தில் குறிக்கப்பட்டிருக்குது. சரி, இதனால் இந்த மாதிரி குழப்பமான குற்றமான எண்ணங்கள் வராமல் அவர் எப்போ வந்தாலும் சரி, எந்த நேரம் வந்தாலும் சரி, என் ஆண்டவர் என்னை அழைத்து செல்வார். என் குடும்பத்தாரை, என்னை சுற்றி இருக்கிற எல்லோரையும் அழைத்து செல்வார். அந்த ஒரு விசுவாசம் மட்டும் இருக்கணும். ஏனென்றால் உங்களை ரட்சிப்புக்கு அழைத்தவர் உண்மை உள்ளவர். அந்த ஒரு காரியத்தை மட்டும் விசுவாசிங்க. நமக்கு உள்ளத்துக்குள்ளே எந்த குற்ற உணர்வு வரக்கூடாது. நான் போக முடியாது, நான் அதை பேசிட்டேன், நான் இதை பேசிட்டேன், அந்த எண்ணமே வேண்டாம். அறிக்கை மட்டும் இடுங்க. கண்டிப்பாக நாம் எல்லோரையும் தேவன் ஒருவரையும் கைவிடுகிறவரல்ல, கைவிடாத தேவன் தான் அவர். சரி, அதற்காக நன்றி செலுத்தும் தேவனுக்கு. ஆவியானவரே, இந்த நாளிலும் எங்களுக்காக இந்த பயத்தை உணர்வின் உள்ள நீங்கள் அதை நீக்கியப்பா, சதா காலங்கள் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் அறிந்து கொள்ளும்படியாக இந்த கிருபையை செய்து அதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.